ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு கப் மீந்து போன சாதமும் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும். இதே போலவே மொறுமொறுப்பான சூப்பர்பான முறுக்கு செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அளவாக செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க. இன்கேஸ் அப்படியே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கிளவராக யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால எதையுமே வேஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நாம் என்னதான் பிளான் பண்ணி பண்ணாலும் சம்டைம்ஸ் சாதம் மீந்து போயிடும். அந்த மீந்து போன சாதத்தில் இதே போல் சூப்பர்பான முறுக்கு செய்யலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாதமும் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும். இந்த பொட்டுக்கடலையை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு மாதிரி கொரக்கொரப்பாக இருந்துச்சுன்னா இதை நல்லா சலிச்சிட்டு இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜார்லேயே எடுத்து வச்சுருந்த ஒரு கப் சாதத்தையும் சேர்த்து இதே போல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திட்டு இது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரை கப் பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க. இதை அப்படியே கூட பிசைஞ்சு இதை மட்டுமே நாம் முறுக்காக சுட்டு எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது கூட இன்னைக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக பட்டரோ இல்லை ஒரு ஸ்பூன் ஆயிலோ சேர்த்திக்கங்க. அடுத்து கருப்பு எள்ளை நான் சேர்த்திக்கிறேன். இதுக்கு பதிலாக சீரகமும் சேர்த்திக்கலாம். கடைசியாக ஓமம் இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நாம் தண்ணி சேர்த்திக்க தேவையில்லை. இந்த சாதத்தோட ஈரப்பதமே இதுக்கு தேவையான அளவு இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. இல்லை நீங்கள் இப்படி பிசைகிறப்போ கையில் ஒட்டுறது போல் இருந்தால் இன்னும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்திக்கங்க. ஆனால் ஒரு கப் சாதத்துக்கு அரை கப் பொட்டுக்கடலை மாவு கரெக்டான மெஷர்மெண்ட். அதை மட்டுமே சேர்த்தினா உங்களுக்கு இது போல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்து முறுக்கு அச்சை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இது போல இருக்கிற முறுக்கு அச்சை எடுத்திருக்கேன். இது ஸ்டார் ஷேப்ல இருக்கு. இந்த அச்சில் தான் நாம் இன்னைக்கு முறுக்கு செய்ய போறோம். இதே மாதிரி நிறைய ஷேப்ல இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்டார்ல இருக்கிற மாதிரி இருக்கிற முறுக்கு அச்சை தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இது போலவே தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி அச்சை உள்ள வச்சுட்டு இதையும் மேலே செட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கங்க. இந்த மாவை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் எடுத்து உள்ளே நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நல்லா ஒட்டாமல் நம்ம பிழியிறப்போ சூப்பராக வரும். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா நீல வாக்கில் நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அச்சுக்குள்ளே எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து இது போல் நல்லா நீல வாக்கில் உருட்டிட்டு இதை இப்போது நாம் இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட கேப்பை நல்லா நாம் இப்படி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரு கரண்டியோட பேக் சைடில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கரண்டியிலேயே முறுக்கு பிழிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அச்சோட மேல் பாகத்தை பிடிச்சி நல்லா இப்படி திருப்பி விட்டால் போதும். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லாவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் இதோட ஓரத்தை நல்லா இது போல் செட் பண்ணிடுங்க. இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இது போல் செய்யுங்க. யாருக்குமே ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வராது. ஆனால் நீங்கள் பிழிய கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். நான் இன்னைக்கு இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ கரண்டியோட பேக் சைடில் நாம் பிழிஞ்சதை மெல்லமாக ஆயிலுக்குள்ளே இது போல் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலோட சலசலப்பு இருக்கும். ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2-3 தடவை நல்லாவே திருப்பி போடுங்க. அந்த ஆயிலோட பபுள்ஸ் எல்லாம் சத்தமெல்லாம் கொஞ்சம் அடங்கினதும் அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். முறுக்கு நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வெந்ததும் இதோட சலசலப்பு குறைஞ்சிடும். அப்போது அந்த ஸ்டேஜில் இது போல் நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பர்பான முறுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காது. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ஆல்ரெடி நீங்கள் முறுக்கு போட தெரிஞ்சவங்க அப்படின்னா இதே போல் கையிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே போல் 1 by 1 இதே மாதிரி மெல்லமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஆயிலோட சலசலப்பு எல்லாம் குறைஞ்சதும் இப்போது இதை நாம் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் 2 தடவை நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முறுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிற பிகினர்ஸாக இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த கரண்டியோட பேக் சைடில் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுங்க.
அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பிழிய பிழிய உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது இதே போலவே அடுத்த முறுக்கையும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேட்சில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் 2 போட்டிருந்தேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர்பான கிறிஸ்பியான, அதுவும் பழைய சாதத்தில் செஞ்ச ஒரு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் செஞ்ச முறுக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. நீங்களாவே சொன்னா தான் உண்டு இது சாதத்தில் செஞ்ச முறுக்கு அப்படின்னு. இது பாருங்கள், உடச்சி பார்க்குறப்பவே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு நான் சவுண்டு மியூட்டில் போட்டிருக்கேன், அதனால் சவுண்டு கேட்கல. யம்மியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் முறுக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கட்டும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களையெல்லாம் அகெயின் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனு. தேங்க்யூ.